ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் மாறும். ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். எதுவுமே நிரந்தரமானதல்ல. ஒவ்வொன்றும் ஒரு நாள் உனக்கு பிடித்த மாதிரி, இன்றைய நாள் உனக்கு மோசமாக இருந்தால் நாளைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நொடியும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. பொறுமையாக இருப்பவன் எல்லா விஷயத்தையும் ஆள்கிறான். அவனுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் பொறுமையாகத்தான் இருப்பான். அவனுக்கு எதுவாக இருந்தாலும் அவசரமே இல்லாமல் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையின்படி எல்லாவற்றுக்கும் அவசரம். ஒரு விஷயம் கூட நீயே மனதை தொட்டு சொல். மனதை தொட்டு நீயே சொல் பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயமாவது கவலை இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் சிரித்து கொண்டு இருந்திருக்கிறாயா? எல்லா விஷயத்திலேயும் பயம் கலந்துதான் நீ இருந்திருக்கிறாய். அப்படியே நான் உன்னிடம் வந்து ஏனம்மா இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று அசிரியாக கேட்டால் கூட அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே சாயி என்று உன் மனமோ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மனதில் இருக்கும் கவலைகளை விடுங்கள். எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கவலைப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள். கவலை என்பதை உங்களால் நிறுத்த முடியாது. காரணம், நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள். இல்லை என்றால் கவலையானது நின்று போகும். ஆனால் நீங்கள் தான் ஒரு சிறிய விஷயம் என்றாலே அதிகமாக கவலைப்படுகிறீர்களே. அப்படி இருக்கும் பொழுது கவலை எப்படி மாறும்? கவலை எப்படி இல்லாமல் போகும்? சரி தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பழைய விஷயத்தை பற்றி பேசி உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த இந்த அப்பா விரும்பவில்லை. நான் வந்ததற்கான காரணத்தை சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய மனதில் அளவுக்கு மீறிய பாரம். ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது எல்லாம் தவறாக நடக்கிறது. எல்லா நேரமும் மனதுக்குள் அதிகமாக குழப்பங்கள் வருகிறது என்று அதிகமான மன வருத்தத்தோடு இருக்கிறாய். அந்த வருத்தம் எல்லாம் வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றினேன். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்களை கூடிய சீக்கிரமாக கொண்டு வந்து வாழ்க்கையில் கொடுப்பேன். நிறைய அழுது விட்டாய், இனிமேலாவது அழாமல் இரு. எல்லா விஷயத்திலேயும் எவ்வளவுதான் கவலைப்படும் அளவுக்கு விஷயம் நடந்தால் கூட சிரித்து கொண்டே இரு. அதுதான் உன்னுடைய வாழ்வுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் நீயும் படாத கஷ்டமெல்லாம் அல்ல, நிறைய கஷ்டம். எல்லா கஷ்டத்தினுடைய வேதனைகளும் எனக்கு கண்டிப்பாக புரிகிறது. ஒவ்வொரு நிலையிலும் கஷ்டப்படும் பொழுதும் சரி, சந்தோஷப்படும் பொழுதும் சரி, நீ நினைப்பது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அது யார் என்றால் நான். சாயி, பார்த்தீர்களா நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்பார். அதுவே கஷ்டப்படும் பொழுது, என்ன சாய் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்ன என்று கேட்பார். இப்படியே மாத்தி மாத்தி எல்லா விஷயத்தையும் நீ கேட்டுக்கொண்டேதான் இருப்பாய். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். காரணம், என்னிடம் எந்த ஒரு ஒளிவு மறைவும் அல்ல. வெளியே ஏதாவது தவறு செய்து விட்டால் கூட சாய் அந்த இடத்தில் நான் இது போல பேசிவிட்டேன், ஏதாவது தவறா என்று என்னிடம் கேட்பாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நியாயமாக இருப்பாய். பாவத்திற்கும் புண்ணியமும் உனக்கு எல்லாம் தெரியும். இந்த விஷயம் செய்தால் பாவமோ, அந்த விஷயம் செய்தால் பாவமோ என்று பயப்படுவார். அந்த அளவுக்கு தெய்வத்திற்கு பயந்த குழந்தைதான் நீ. உன்னுடைய ஏக்கங்களை குறைப்பேன். தெய்வத்திற்கு எப்பொழுதுமே நெருக்கமானவர்களுக்கு சோதனை வரும் காலம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தால் சோதனை என்று. அது சோதனை கிடையாது, உங்களை கர்ம வினையிலிருந்து காப்பாற்றுவது. கர்ம வினையானது முடிவுக்கு வந்து விட்டதம்மா. அப்பொழுது கர்ம வினை முடியும் பொழுது எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவித்தால் தானே உன்னுடைய கர்ம வினை முடிந்து
சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்திற்குள் அடியெடுத்து வைக்க முடியும்? போராட்டங்கள் முடிந்தது. வாழ்க்கையில் திருப்தியான ஒரு விஷயங்கள் நடக்கப் போகிறது. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். நாளுக்கு நாள் இனிமேல் துன்பமோ கஷ்டமோ வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய பயங்களோ இனிமேல் கிடையாது. ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்கிறேன். இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லிக் கொடுத்து உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். 1000 பேர் உன்னுடைய வாழ்க்கையை கண்டும் எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நீ பேச வேண்டிய ஒன்றே ஒன்று, மனதில் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு, உனக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நிம்மதியாக இருப்பது மட்டுமே. நீ சாதாரணமாக ஒரு ஆணிடம் பேசும் பொழுது, சரியா, என்ன இப்படி பேசுகிறாள் அப்படி பேசுகிறாள் என்று அத்தனை பேரும் சொல்லலாம். ஆனால் நீ நல்லவளா கெட்டவளா என்பது எனக்கு தெரியும். நீ தெய்வத்துடைய பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியுமா? வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுவார்கள். ஆனால் தெய்வத்துடைய பிள்ளை நீ, எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாய். அவர்கள் பேசுவது எல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் பேச மட்டுமே தான் தெரியுமே தவிர ஒரு விஷயத்திற்கும் அவர்களுக்கு பதில் தெரியாது. காலம் முழுவதும் உன் கண்ணீரை துடைப்பேன். உன்னுடைய கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை வேரோடு பிடுங்கி தூக்கி எறிவேன். வரிசையாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் வந்தது. ஒவ்வொரு கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டு 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 கொண்டு வந்து கொண்டே இருப்பேன். நான் உன்னுடைய அப்பா, அம்மா, உன் நண்பன், உனக்கு அனைத்துமே நானே. ஒரு விஷயம் என்ன தெரியுமா தங்கமே? கவலை என்ற ஒரு நிமிஷம் இருக்கும் பொழுது அப்பொழுது யாரும் வரமாட்டார்கள். சந்தோஷமாக கூத்தடிக்கும் பொழுது நிறைய பேர் வருவார்கள். அவர்கள் உண்மையான உறவல்ல. ஆனால் தெய்வம் சந்தோஷப்படும் பொழுதும் அமைதி காக்கும், கவலைப்படும் பொழுதும் அமைதி காக்கும். ஆனால் நேரம் வரும் பொழுது சரியாக ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு உதவி செய்யும். அதுதான் நான், அதுதான் தெய்வம். புரிகிறதா? நன்மை நடக்கட்டும். துவண்டு போன உன்னுடைய மனதை எழுந்திருத்து அழகான ஒரு பாதையை ஓட வைக்கிறேன். துரத்தி துரத்தி உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் அனைவரும் தோல்வியடையும் அளவுக்கு வாழ்க்கையை உண்டாக்குகிறேன். சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நீடோடி காலம் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.